எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நவராத்திரியோட நாள் 2. இன்றைக்கியோட தேவதை வந்து பிரம்மச்சாரிணி. பிரம்மச்சாரிணியோட கதை என்ன அப்படின்றத பார்ப்போம். நம்ம ஏன் பிரம்மச்சாரிணியை வழிபடுறோம் அப்படின்னா, பிரம்மச்சாரிணி அப்படின்னா தபசு செய்பவர் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப சிவபெருமானை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக கடுமையான தவம் இருந்து அவங்க வந்து சிவபெருமானை கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ரொம்ப வருஷமாக சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாமல் ரொம்ப கடினமாக தவம் பண்ணாங்க. அதனால தான் அவங்க சிவனோட அருளை பெற்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நம்ம ஏன் இவங்களுக்கு 2வது நாளில் கும்பிடுறோம் அப்படின்னா, அவங்க வந்து நம்ம மனதை வந்து அமைதியாக்கி மன உறுதியை கொடுத்து தன்னம்பிக்கையும் கொடுக்குறாங்க. பிரம்மச்சாரிணிக்கு வந்து 2 கை இருக்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. வலது கையில் வந்து ஜபமாலையும் இடது கையில் வந்து கமண்டலமும் வச்சுருக்காங்க. அவங்க எப்பயுமே வெள்ளை உடை உடுத்திருக்கனால வந்து ஒரு அமைதியான தோற்றத்தோட காட்சியளிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. இந்த வெள்ளை வந்து தூய்மையையும் வந்து குறிக்குது.